ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்வர்ட்பிரஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எப்படி ஒரு அஜாக்ஸ் சர்ச்சை நம்ம எனேபிள் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு அது புரியல அப்படின்னா, இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டர்லேயே நான் ஒரு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்ச் பண்றேன். பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் ஷார்ட்டாக தான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட சர்ச் ஆப்ஷனே உங்களுக்கு வேறையா இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கவே கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஸோ இப்படி நீங்க நார்மலா இப்போ ஒரு தீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் நிறைய தீம்ஸ்ல இருக்கும். ஸோ சில தீம்ஸ்ல இருக்காது. இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ற தீம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே இந்த சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த தீம்ல இல்ல அப்படின்னா, ஸோ அதை எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ற பிளகின் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளகின் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பிளகின் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கு. ஸோ நீங்க இதை தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மெம்பர்ஷிப்ல எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸுமே வேணும்னா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஸோ நீங்க மெம்பர்ஷிப் ஆப்ஷன் போயிடுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேக்கேஜஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த பேக்கேஜஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ ஸோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்க பே பண்ண உடனே உங்களுக்கு அதோட அக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்க தாராளமா எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தீம்ஸை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நான் போற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் போய்க்கிறேன். நான் ஆல்ரெடி தீம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்க தீம் இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, நான் முதல்லயே உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். நீங்க பிளகின்ஸ் போயிட்டு ஆட் நியூ கொடுங்க. இதுல உங்களுக்கு அப்லோட் பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஃபைல் சூஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க அதை சூஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணி கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சிம்பிளா மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நான் டேஷ்போர்ட் போய்க்கிறேன். இப்போ நம்ம பிளகினோட ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்றது முன்னாடி நம்ம வெப்சைட் ஒரு தடவை ஃப்ரண்ட் எண்ட்ல பார்த்துடலாம். இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நான் செலக்ட் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த நேம் டைப் பண்ணிட்டு நீங்க செலக்ட் பண்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த அஜாக்ஸ் சர்ச் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வராது. ஸோ அதை எப்படி இருந்தால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சர்ச் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ ஸோ அது எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ நம்ம ஸ்டைலா நம்ம எப்படி சர்ச் யூஸ் பண்ண போறோம் தான் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பிளகினை நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். இப்போ நீங்க பிளகின் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க woocommerce ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. ஸோ அதுல உங்களுக்கு Fibosearch இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆப்ஷன்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க மெனுல செட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம், பிளஸ் ஷார்ட் கோட் யூஸ் பண்ணலாம். விட்ஜெட்ஸ்லயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க PHP கோட் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு எது கன்வென்ட்டா இருக்குமோ நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் பார் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் பட்டன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுல மேல உங்களுக்கு டாப்ல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மினிமம் எத்தனை கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு ஆப்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் வித் உங்களுக்கு செட் பண்ணலாம். 600 ஓகே தான். ஸோ அதனால நான் 600 கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க சப்மிட் பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் நீங்க ஹெட்டர்ல இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா சர்ச் கொடுக்கும்போது உங்களுக்கு சப்மிட் பட்டன் மேக்ஸிமம் இல்லைனாலும் நல்லா இருக்கும் தான். ஸோ அதனால நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க சப்போஸ் நீங்க உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அதோட கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க சர்ச்னு சொல்றதை நீங்க சப்மிட்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அது மாதிரி கண்டென்ட்டை நீங்க மாத்திக்கலாம். நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேஅவுட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க சர்ச் பார் ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மொபைல்ல வந்து ஐகான் மட்டும் தான் வேணும், டெஸ்க்டாப்ல சர்ச் பார் ஆப்ஷன்ஸ் வேணும்னா ஸோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர்லாம் நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் கலர் நமக்கு ஒயிட்டே இருக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட என்ன ப்ரிவியூவோ ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். ஸோ நீங்க எப்படி வேணுமோ நீங்க மாத்திக்கலாம். நான் டிஃபால்ட் கலரே கொடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கலர் நம்ம கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீலோடர் ஆப்ஷன்ஸ் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கான இமேஜ் நீங்க வைக்கணும்னா கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதெல்லாம் டிஃபால்ட்டா விட்டுறேன். நான் சேவ் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ப்ரீலோடர்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க உங்களுக்கு பேஜ் லோட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சம் ஆஃப் அனிமேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ அதுக்கான இமேஜஸ் ஆப்ஷன்ஸ் தான் அது. ஸோ அது இப்போ நமக்கு தேவையில்லைங்கிறதுனால நான் அதை ஃப்ரீயா விட்டுட்டேன். நெக்ஸ்ட் நீங்க ஆட்டோ கம்ப்ளீட் ஓப்பன் பண்ணுங்க. நீங்க லிமிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லிமிட் வேணுமோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டிஃபால்ட்டா 7 இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது வேணா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம்.
நான் இப்போ நீங்க சர்ச் பண்ற ஆப்ஷன் வந்து உங்க வெப்சைட்ல இல்ல அப்படின்னா என்ன மாதிரி டெக்ஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு நோ ரிசல்ட்னா நோ ரிசல்ட்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நீங்க ப்ராடக்ட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டோட இமேஜ் ஷோ ஆகுமாங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா சர்ச் பண்ணும்போது அந்த தம்ப்நெயில் உங்களுக்கு ஷோ ஆகும்னா நீங்க எனபிள் பண்ணிடுங்க. பிரைஸ் ஷோ ஆகும்னா நீங்க பிரைஸ் எனபிள் பண்ணலாம், உங்களுக்கு பிரைஸ் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நீங்க டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா நீங்க அதை ஷோ பண்ணிக்கலாம். நமக்கு அது தேவைப்படாது, ஏன்னா சர்ச் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் தான் நல்லா இருக்காது. ஸோ அதனால டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஸ்டாப் கீப்பிங் யூனிட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் வேணாம், நான் அதெல்லாம் ஃப்ரீயா விட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ கேட்டகரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டா விட்டுருங்க. உங்களுக்கு அதே மாதிரியே உங்களுக்கு கலர் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேவ் கொடுத்துட்றேன். இந்த பிளகினோட செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்காது, நீங்க ஈஸியாவே யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க சர்ச் ஆப்ஷன்ல உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சர்ச் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கண்டென்ட்டை யூஸ் பண்ணி அதை சர்ச் பண்ணோம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. ஸோ உங்களுக்கு இது வேணா நீங்க கொடுக்கலாம். இப்போ எஸ்கே யூனிட் யூஸ் பண்ணி நீங்க கஸ்டமர் சர்ச் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ அதையும் எனபிள் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் டிஃபால்ட்டா விட்டுறேன். இது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனை நான் யூஸ் பண்ணி கஸ்டமர் சர்ச் பண்ணாலும் எனக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எஸ்கே யூனிட்டும் ஓகே தான். இப்போ இந்த 2 ஆப்ஷனுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 ஆப்ஷனும் எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்ல வந்து தேவையில்லைங்கிறதுனால ஸோ நான் அதனால எக்ஸ்க்ளூட் அவுட் ஆஃப் ஸ்டாக் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸா இருக்கும். இப்போ நீங்க இதை எனபிள் பண்றீங்க அப்படின்னா இப்போ இதுலயே உங்களுக்கு டிஃபால்ட்டாவே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஐபோனுக்கு வந்து நமக்கு ஸ்பெல்லிங் கரெக்டான ஐபோன்ஸ் ஆப்ஷன் இருக்கு. கஸ்டமர் சப்போஸ் அதுக்கு ஓரியன்டா ஏதோ தப்பா மிஸ்டேக்கா ஒரு ஸ்பெல்லிங் டைப் பண்ணா கூட உங்களுக்கு அது கரெக்டா உங்களுக்கு சஜஷனா ஐபோன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. ஸோ இதை நீங்க எனபிள் பண்ணிக்கோங்க. இதுலயே உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நார்மல், சாஃப்ட், ஹார்டுன்னு சொல்லிட்டு. நார்மலே ஓகே தான். ஸோ அதனால நீங்க நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம செட்டிங்ஸ்லாம் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ பிளகின் செட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மெனு ஆட் பண்ணலாம். நான் அப்பியரன்ஸ் போயிட்டு மெனு கிளிக் பண்றேன். ஒரு நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம மெயின் மெனு ஆப்ஷன் எடுத்துட்டோம். ஸோ இதுல நம்ம சர்ச் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க இந்த பிளகின் யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸும் வந்துடும். ஸோ அதை நான் எனபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் எண்ட் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனபிள் ஆயிடுச்சு. சப்போஸ் இது ஒவ்வொரு தீமுக்கு உங்க ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுல உள்ள டிஃபால்ட்டா இருக்கிற சர்ச் ஆப்ஷன் நம்ம டிசேபிள் பண்ணலாம். இப்போ நான் அப்பியரன்ஸ் போயிட்டு கஸ்டமைஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம கஸ்டமைஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். இதுல உங்களுக்கு லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க ஹெடர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒவ்வொரு தீமுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வேரி ஆகும். ஸோ அது ஒவ்வொரு தீம்ல கஸ்டமைஸ் பண்ற மாதிரி நீங்க ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணிடலாம். இப்போ நான் சர்ச் ஆப்ஷன்ஸ் வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன். பப்ளிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, நமக்கு இந்த சர்ச் ஆப்ஷன்ஸ் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அதை சென்டர்ல கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஹெடரை கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த ப்ரீவியஸ் வீடியோலயும் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ நம்ம அதிகம் சொன்னா நமக்கு வீடியோ லென்த்தா போகும். ஸோ ஆல்ரெடி அதெல்லாம் சொன்னதுனால நான் இதுல ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணி பார்க்குறேன். நம்ம முதல்ல சர்ச் பண்ணா பிளாக்னு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிளாக்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸோட லிமிட் எவ்வளோ வேணுமோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வித் எவ்வளோ இருக்கணுமோ ஸோ அது மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அதை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்டா அந்த ப்ராடக்ட்ஸ் போயிடுச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பிளகினோட செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படிதான் நம்ம ஒரு வெப்சைட்ல வந்து நம்ம வந்து ஒரு அஜாக்ஸ் செக்ஷன் நம்ம கொண்டு வரணும். சப்போஸ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தீம்லயே டிஃபால்ட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. சப்போஸ் நீங்க சூஸ் பண்ற தீம்ல உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்ல அப்படின்னா நீங்க இந்த பிளகின் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் பிளகின் தான். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம், இது யூஸ் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்னு. நம்ம வெப்சைட்ல வந்து சேல்ஸ் அதிகரிக்கணும் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணதான் கஸ்டமருக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் உங்க வெப்சைட்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட் வேணும் ஆனா கிரியேட் பண்றதுக்கு டைம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா கம்யூனிகேட் பண்ணலாம். எங்க டெவலப்பர் டீமே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு வெப்சைட் வேணும், சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வெப்சைட்ல எரர் இருக்கு, ஸோ அதை கிளியர் பண்ண இல்ல டவுட் இருக்கு, எங்களை கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா எங்களை தாராளமா கம்யூனிகேட் பண்ணலாம். எங்களை கம்யூனிகேட் பண்ணி நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸும் இருக்கு ப்ளஸ் லைவ் சாட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் எப்பவுமே எப்போ பார்க்குறோமோ உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவோம். சப்போஸ் நீங்க லைவ் சாட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பரை கரெக்டாக கொடுங்க. நாங்கள் ஆன்லைனில் இல்லை அப்படின்னா உங்களை கம்யூனிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.